கரூரில் கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழ்ந்த வேலுசாமிபுரத்தில் காவல்துறை அனுமதி அளித்தது எப்படி என அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். வேலுசாமிபுரத்தில் அதிமுகவின் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்டபோது குறுகலான சாலை, மக்கள் கூட்டம் கூடினால் பாதிப்பு ஏற்படும் என கூறி அனுமதி தர மறுத்த காவல்துறை அதே இடத்தில் ஏன் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளித்தது என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு அதிமுக சார்பில் அதுக்கு அனுமதி கேட்குறோம். அதில் ரெண்டாவது பாயிண்டாக அவர் சொல்லுகிறார், தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுசாமிபுரம் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது இரண்டு பக்கம் சாலையை மறைக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்ன அரசாங்கம் வேலுசாமிபுரத்தை கொடுத்தா அப்புறம் அங்கே இது நடக்காமல் என்ன செய்யும்? கரூர் சம்பவம் தொடர்பாக அரசு அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். அதில் 10,000 பேர் மட்டுமே வருவார்கள் என்று தவேக தெரிவித்ததாகவும், ஆனால் 20,000 பேருக்கான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறினர். பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 10,000 பேர் வருவாங்கன்னு தான் அவங்களுடைய இது இருந்தது. பட் ஏற்கனவே அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம், திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற கூட்டத்தில் ஜாஸ்தி வருன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு 20,000 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது 20,000 பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் பர்சன் வில் ஹேண்டில் ஒரு 50 பேரை ஹேண்டில் பண்ணுவார். அந்த ஸ்கேலில் கொடுக்குறது வழக்கம். இங்கே ஒரு போலீஸ் பர்சன் 20 பேரை ஹேண்டில் பண்ணுற ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க.